கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலர் யுவராஜா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக யுவராஜா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், விலகலுக்கான அந்த காரணத்தை சொல்லியிருக்கிறாங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் இருக்கக்கூடிய யுவராஜ் அவர்கள் வந்து அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்பும் விலகுவதாக தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு அவர் அரசியலில் இருந்து விலகுவதாக ஒரு கடினமான முடிவை எடுத்திருப்பதாக விட்டார். தான் பிறந்து வளர்ந்த முதல் இந்த கட்சியை விரும்பி இந்த கட்சியை நேசித்து அவருடைய முன்னோர்கள் வழியை பின்பற்றி கட்சியில் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஜி.கே. வாசன் மீது வைத்திருந்த மதிப்பு மரியாதை காரணமாக தொடர்ந்து அவங்களோடு பயணித்து வந்தார். பல கட்சியின் இன்னல்களுக்கு உள்பட்ட சூழலிலும் கட்சியில் வெற்றி தொழிலுக்கு தானும் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த கடினமான ஒரு முடிவை தான் எடுத்திருப்பார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இந்த கட்சியில் விலகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். முருகேசன், நேற்றைய தினம்தான் கட்சியினுடைய கூட்டம் நடந்தது. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் விலகுகிறார். எப்படி பார்க்கப்பட வேண்டியிருக்கு? யுவராஜா பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் இளைஞரணி பொறுப்பிலிருந்து ஏற்கனவே விலகி மாநில பொறுப்புக்கு வந்தார். அதற்கு முன்பதாக ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது அதன் அடிப்படையில் அவர் முதல் முறையாக ராகுல் காந்தி இளைஞரணி தேர்தல் நடத்திய போது கட்சியில் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளைஞரணி தலைவராக யுவராஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். 2 முறை தேர்தல் வெற்றி பெற்று பொறுப்பில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சியில் விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடங்கிய போது அக்கட்சியிலிருந்து யுவராஜாவும் ஜி.கே. வாசனுடன் பயணித்து வந்தார். தொடர்ந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் 2 முறை போட்டியிட்டு தோல்வியற்ற நிலையில் தற்போது அவருடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு விலகுவதாகவும், ஆனால் அடிப்படை அவருடைய மீது கொண்ட பாசம் விசுவாசம் என்றுமே அவர்கிட்ட விலகாது என்றதையும் அந்த கருத்து தெரிவிக்கிறார். ஏற்கனவே 2 முறை தேர்தல் தொழில் சந்தித்திருப்பதும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னுடைய தொழில் பல்வேறு பிரச்சனைகள் தற்போதைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த ராஜினாமா கடிதம் அனுப்புவதற்கு முன்பாக 2 தினங்களுக்கு முன்பாக நேரடியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் நேரில் சந்தித்து தான் எடுத்துக்கக்கூடிய முடிவை தெரிவித்துவிட்டு தான் தற்போது இந்த ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். மாற்றுக் கட்சியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்சி வட்டாரத்துல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தற்போதைய சூழலில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பலரும் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது ஒரு வாடிக்கையா இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து யுவராஜா விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாரத்தில் இந்த விஜயை சந்தித்தோ அல்லது கட்சியின் பொதுச் புஷியானந்த் ஆதவர்ஜியை சந்தித்து அவர் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க கூறப்படுகிறது. கட்சியில நீண்ட நெடிய காலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், இது இப்போ தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு நெருக்கடியா பார்க்கப்பட வேண்டியிருக்கா? நிச்சயமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞரணி பொறுப்பில் இருந்ததால் இவருடைய பின்னால் இளைஞர்கள் பெரிய அளவில் கன்னியாகுமரியில் சென்னை வரை ஏகப்பட்ட கொஞ்சம் இளைஞர்கள் கூட்டம் பின்னால் இருந்தது. கட்சியின் ஒரு அடையாளமாக யுவராஜா இருந்தார். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு நபராக இருந்தார். 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்கிற ஒரு சூழல் நல்ல ஒரு நன்மதிப்பையும் பெற்றவர் கட்சியில் இருந்து விலகுவது இளைஞர்களை தன் பக்கம், அதாவது ஜி.கே. வாசன் ஒரு மாநில அளவில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் மாநில தலைவர் கட்சியை நடத்தினாலும் இளைஞர்கள் கூட்டம் இவரை சுற்றி அதிக அளவில் இருந்தது அவரால் காண முடிந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் கட்சியை விட்டு விலகும் போது அவர் மட்டும் விலகி செல்கிறாரா அல்லது அவர் ஆதரவாளர்கள் அனைவரும் அழைத்து செல்கிறாரா என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் மத்தியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருக்கிறது. இருப்பினும் இவர் கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவை தான் கட்சி விட்டு விலகிறேன், என்னுடன் யாரும் வர வேண்டாம் என்ற கருத்தை அவருடைய ஆதரவு மத்தியில் தெரிவித்திருப்பார்கள். அவர் மட்டும் அடுத்த வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.